இந்த உலகத்தில் இயற்கையினுடைய படைப்பில் மனித குலத்தில் ரெண்டு தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண். இதில் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுவார்னா, ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை, ஆணுக்கு பெண் சமமும் இல்லை, பெண் சம்திங் ஸ்பெஷல் அப்படிம்பார். ஏன்னா இயற்கையில் ஒரு கருவை உருவாக்கி இன்னொரு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலேயே பெண்ணினத்துக்கு இயல்பாக அமைந்திருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றிலும் பெண் தான் அந்த வாரிசை விருத்தி செய்கிறது. அதனால் அந்த பெண் என்பது சம்திங் ஸ்பெஷல், ஒரு விசேஷமான ஒரு பிறவி. இன்னைக்கு நம்ம துறவு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் சொத்தை துறந்துட்டாரு, வீட்டை துறந்துட்டார். உண்மையான துறவு என்பது ஒரு பெண் பெற்றோர்களை துறந்து, உடன் பிறந்தவர்களை துறந்து, பெற்றோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக இன்னொரு ஆணோடு வந்து அந்த வீட்டில் மனைவியாக தாயாக அந்த வீட்டிலே இல்லறத்தை நடத்துகிறா பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான துறவுன்னு சொல்லுவார். ஆனால் அதனால பெண்கள் என்பது ஒரு சிறப்பான படைப்பு வேண்டும். ஏன்னா அது ஒரு தாய்மை, தாய் நாடுன்னு தான் சொல்கிறோமே தவிர தந்தை நாடுன்னு சொல்லலை. இந்த நாட்டில் ஓடக்கூடிய நதிகளுக்கு பேரெல்லாம் பாருங்கள், கங்கை, யமுனை, காவேரி என்று எல்லாமே பெண்களுடைய பேர் தான் வச்சுருக்காங்க. அதனால் பெண் என்பவள் சிறப்பு வாய்ந்தவள்.